வணக்கம் சார். அண்ணன் தம்பி உறவு முறை எப்படி இருக்க வேண்டும்? இன்றைக்கு உலக சமுதாயம் எங்கேயோ போயிட்டு அண்ணன் தம்பியோட உறவு முறையை சரியா இந்த சமுதாயம் புரிஞ்சுக்கலாம். வள்ளுவர் தென்குலத்தார் தெய்வம் இருந்து ஒக்கல் தான் எனும் ஐம்புலத்தோர் ஓம்பல் தலையினர். இந்த ஒக்கல் அப்படின்னா என்ன? உறவினர்கள்னு அர்த்தம். உறவினர்கள் யாரு? முதல்ல கூட பிறந்த அண்ணன், அக்கா, தங்கச்சி, புரியுங்களா? இதுதான் உறவினர்கள். அப்பா, அம்மா, அண்ணன், தங்கச்சி, இந்த குடும்பத்து உறவினர்கள். இன்னைக்கு நிறைய சத்தியமா சொல்றதா, எனக்கு தெரிஞ்சவர் 100 கோடி ரூபாய்க்கு மேல சொந்தக்காரர் ஒருத்தர். அவருக்கு 4 பேர், மூத்தவர் ஒருத்தர். இந்த 100 கோடி ரூபா சொந்தக்காரர்கிட்ட வேலை பார்த்தார். 20 வருஷம் வேலை பார்த்தார். அவர் இறந்துட்டார். அவரோட தம்பி இன்னொருத்தர் வேலை பார்த்தார். அவரும் 30 வருஷமா வேலை பார்த்துருக்கார். அவர் கம்பெனிக்கு வேலைக்கு போக 1 கிலோமீட்டர் நடந்து தான் போவார். வண்டி இல்லை, சைக்கிள் இல்லை, ஒன்றும் கிடையாது, நடந்தே போவார். மத்தியானம் 1 மைல் 1 கிலோமீட்டர் அந்த கம்பெனிக்கு போவார். வீட்டு நடந்து தான் போவார், நடந்து தான் வருவார். ஓனர் டெய்லி சாப்பிட போவார். கூட பிறந்தது அண்ணன் தானே, கொண்டு போய் கம்பெனியில் விடணும்னு நினைக்க மாட்டார். கண்ணால் பார்த்தேன் சார், உட்கார்ந்துருக்கேன். போகிறாரு. அவர் கம்பெனியில் 30 வருஷமாக வேலை பார்த்துட்டு இருக்காரு. நடந்து போயிட்டுருக்காரு. அவரை கூட பிறந்த தம்பி போயிட்டே இருக்காரு. ரோட்டில் பார்த்தா, எங்கே அண்ணா போகிறீங்க? நான் கூட ஒரு அண்ணன் அவர் கம்பெனியில் கொண்டு விட்டுட்டு போகிறான். 3வது மனுஷன் ஒரு தன்னலம் இல்லாத மனிதன், சுயநலம் இல்லாத மனிதன், தன்னலம் மிக்க மனிதன் கொண்டாந்து அவர் கம்பெனியில் வேலை எவனோ ஒருத்தர் விட்டு போகிறான். கூட பிறந்த அண்ணன், தம்பி, 100 கோடி ரூபாய்க்கு மேலே சொத்து உள்ளவர், 30 வருஷமாக அவர் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கவர். கேவலம் அந்த வண்டியில் கொண்டு கூடலை. இப்படி தான் அண்ணன் தம்பி உறவு முறை இருக்குது. காசு பணத்துக்காக அடிச்சுக்கிறது, இடத்துல பிரச்சனை. ஒரு அரை அடி கூட வெட்டினா நான் உன்னை வெட்டுவேன், குத்துவேன். ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கணும், வள்ளுவர் சொன்னது நான் சொல்லலை. இந்த உடம்பும் நிலையானதில்லை, செல்வமும் நிலையானதில்லை. சுனாமி வந்தப்போ ஜப்பானில் எத்தனையோ கார், எத்தனையோ வீடு, இந்த எல்லாம் அடித்து பிடிக்கிட்டு போயிட்டு அவ்வளோ சொத்து சேர்த்து என்ன பண்ணியாங்க கஷ்டப்பட்டு. நம்ம உடம்பு பாதுகாக்கணும். கையில் அடிபட்டு ஆகும், எனக்கு டயபெட்டிஸ் வந்துட்டு, சுகர் வந்துட்டு, மாத்திரை, உடம்பை பாதுகாக்கிறோம். என்னைக்கோ ஒரு நாள் உடம்பு இறக்க வேண்டியது தான். நிரந்தரமான பொருள் இல்லை, செல்வமும் நிரந்தரமான பொருள் இல்லை. வாழும்போது உறவு முறையை எவன் ஒருவன் வாழ வைக்கிறானோ அவன்தான் சமுதாயத்தை வாழ வைப்பான்னு நினைப்பான். பிறகு நாட்டை வாழ வைப்பான் நினைப்பான். இதெல்லாம் திருக்குறளில் உள்ள விஷயம், தத்துவ ரீதியான விஷயம். இதை புரிந்து கொண்டால் உலக வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் உலக மக்களே, மாணவர்களே. நன்றி.